தீர்க்கும் உந்தன் அன்பு இன்று யூடியூப்ல இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ நீ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அது ஒரு வேறு லெவலில் இருந்திருக்கும். இது எப்படி மேக் பண்ண இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். இது வந்து அலைட் மாதத்தில் தான் மேக் பண்ணது. அது மூலம் இப்போ இன்ஸ்டாகிராமில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த வீடியோ. ஸோ அது எப்படி மேக் பண்ண வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அலைட் மாதத்தில் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது போக டெஸ்ட் ராம் சாப்பாட்டில் வந்து மேலேருந்து ஒரே இதில் வந்து மேலேருந்து வர்றதும் கீழேருந்து வர்றதும் இருந்திருக்கும். நீங்கள் பிரிவில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேலேருந்து லிரிக்ஸ் வரும், கீழேருந்து லிரிக்ஸ் வரும், எண்டிங் முடியும் போது. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரெண்டு ஒரே ஃபைலில் கொண்டு வந்திருப்போம். ஸோ இதெல்லாம் எப்படின்னா அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் எப்படி மேக் பண்ணால் இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த வீடியோக்குள்ளே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோ தரோம் நோட்டிஸ்னா கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்மோஸ்ட் ஆஃப் ப்ரோஸ் லிங்க் கீழே இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வாட்டர் மார்க்குமே கிடையாது. ஸோ ப்ரோஸ் தான். ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ப்ராஜெக்ட் நேம் கொடுப்போங்க. கொடுத்துட்டு கீழே ரேஷியோ இருக்கும், அதில் வந்து ஃபர்ஸ்ட் பே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரெசல்யூஷன் 1080 ஃப்ரேம் ரேட் 60 பேக்ரவுண்டு பிளாக்கில் கொடுத்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிரும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம பேக்ரவுண்டு வீடியோ, அதாவது நீங்கள் ஃப்ரீயில் பார்த்துருப்பீங்களா, அதாவது நீங்கள் சாங் என்ன சாங் பிளான் பண்ணியிருப்பீங்களா, நீங்கள் என்ன சாங்லாம் எடிட் பண்ணலாம், அது உங்கள் சாய்ஸாக இருக்கும். ஸோ அந்த சாங்கை நீங்கள் வந்து ஃபஸ்ட் யூடியூப் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெயினாக வச்சுக்கோங்க, ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் ஃபஸ்ட் தேவை. அதை பற்றி நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ண அனைத்து மெட்டீரியல் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கிடச்சிடும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்ச பற்றி தான் நம்ம எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் ப்ளே ஸ்டோர் யூடியூப்பில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோஸாங்க. நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டா அதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் தான் கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் வீடியோ போய்ட்டு விவால் போய்க்கிறேன். விவால் போய்ட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபுல் கட்சியில் டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோ வந்து நீங்கள் ரெசல்யூஷனை, அதாவது ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணும்போது அந்த ஃப்ரேம் ரேட் வந்து உடையாமல் இருக்கும். ஸோ அந்த காரணம் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ஃபுல் ஸ்க்ரீன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபுல் கட்சியில் ஃபுல் கட்சியில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் யூடியூப்லேயே கூட 30 செகண்ட் தேவையான கட் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து ஃபுல் சாங் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது எனக்கு நான் தேவையான பாட்டு கிடைக்கல, தேவையான பாட்டு. ஸோ அதனால் நான் ஃபுல் சாங் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையான பாட்டை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த சாங் விட்டது அப்படியே விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான். அதாவது நீங்கள் 30 செகண்ட் கரெக்டாக கட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா தேவையில்லை அப்படி கட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் டவுன்லோட் பண்ணனால ஃபுல் கட்சி, அதாவது ஃபுல் வீடியோ டவுன்லோட் பண்ணால் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கா, வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி 3 டாட் இருக்கும், கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சைஸை கூட்டிக்கோங்க. அதாவது அந்த ஃப்ளாக் கலர் ஃப்ரேம் மறையாத மாதிரி செட் பண்ணிட்டு நான் வந்து 30 செகண்ட் தேவை சொன்னாலும் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்படி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேமில் இப்போ செட் ஆகிடுச்சு இந்த வீடியோ. ஸோ செட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இது ஆட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு சாம்பிள் ஃப்ரேமாக இருந்திருக்கும். அதாவது இந்த நீங்கள் ஃப்ரீயில் பார்த்துருப்பீங்களா, சர்க்கிள் இமேஜில் வந்து இமேஜ் இருந்திருக்கும், சைடில் வீடியோ இருக்கும். ஸோ அது வந்து சாம்பிள் ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறேன். அதை ஆட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ப்ரெஸ்ஸாக கிளிக் பண்ணி இமேஜ் வீடியோ போய்ட்டு இந்த ஃப்ரேமை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேமோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சாம்பிள் ஃப்ரேம் தான். இதை வந்து லாஸ்ட்டில் மீட் பண்ணி விட்டுருவோம். ஸோ நம்மளுக்கு எடிட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இருக்கணும், அதுக்காண்டி தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா வீடியோ பேக்ரவுண்ட் வீடியோ, அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதாவது அந்த குட்டி பாஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி மேலே தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சைஸை குறைங்க. நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுத்தோம், அது வந்து சைஸை நம்ம குறைக்க போகிறோம். சைஸை ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. ஸோ சைஸை நீங்கள் குறைச்சிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எஃபைட்டு போங்க, ஆர்எஃப்ஐட்டு போங்க. அதில் போய்ட்டு மேட் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போங்க. அதில் வைப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே எங்கேயும் பிளாக் கலரில் இருக்குது, நமக்கு அதை ரிமூவ் பண்ணுறது தான். ஸோ போன வீடியோலாம் சொல்லியிருப்பேன் இது எதுக்குன்னு. ஸோ அதுதான் இது வந்து ஆங்கில கிளிக் பண்ணிக்கிறேன். ஆங்கில கிளிக் பண்ணி நான் வந்து 90 வச்சுக்கிறேன். அதை வந்து ஸோ கரெக்டாக வெயிட் பண்ணுங்கள், 90 வச்சுக்கோங்க. இதை நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், 2-3 வீடியோவில். ஸோ எதுக்குன்னு தெரியும். அதாவது நம்ம வந்து கைன்மாஸில் வந்து கிராப் பண்ணுவோம். ஸோ அதில் இதில் வந்து நம்ம இப்படி தான் கிராப் பண்ணோம், இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆங்கில் வந்து 90 வச்சுக்கோங்க. எண்டை வந்து மைனஸ் பண்ணுங்கள். எண்டு வந்து மைனஸ் நான் ஒரு எனக்கு 87 போயிடுச்சு. ஸோ அப்படியே விட்டுருந்தேன். மறுபடியும் கிளிக் பண்ணி காப்பியை வெயிட் பண்ணிக்கோங்க. அதில் போய் பேஸ்ட்டை வெயிட் பண்ணி விட்ருங்க. மறுபடியும் பேஸ்ட்டு பண்ணிட்டு இப்போ ஆங்கிலம் மட்டும் மாற்றுங்க. ஆங்கிலம் இப்போ எவ்வளோ வைக்கணும் பார்த்தீங்கன்னா 270 வைக்கணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஆமாம் 270 வச்சுக்கோங்க கரெக்டாக. ஸோ 270 வச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சேஞ்ச் ஆயிடுச்சு.
இதுக்கப்புறம் இதில் வந்து ஆடியோ இருக்கும், அதை மீட் பண்ணி விட்ருங்க, -1 0 வச்சுருங்க. ஸோ இதெல்லாம் எக்கோ அடிச்ச மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போங்க. இதை போய்ட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க, அதாவது 33 வச்சுக்கோங்க கரெக்டாக. +33 வச்சுன்னா அந்த ஃப்ரேமில் கரெக்டாக செட் ஆகும். ஸோ 33 வச்சுக்கோங்க, கரெக்டாக 33 வச்சுட்டு இங்கே கொண்டு வாங்க, ட்ராக் பண்ணி இப்படி கொண்டு வாங்க. ஸோ சைஸ் கொஞ்சம் கூட்டிக்கலாம், நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ சிறுசாக இருக்க மாதிரி இருக்குது, ஸோ நான் சைஸை கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஸோ கூட்டிகிட்டு இப்படி வச்சுக்கிறேன், அதில் மறைக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் நான். ஸோ இப்போ நான் இப்படி கரெக்டாக செட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக ஒரு 1070 வச்சுக்கோங்க. 1070 வச்சா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1070 வச்சா கரெக்டாக இருக்குது. ஸோ இப்படி வச்சுட்டு விட்டுருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதை கிளிக் பண்ணி டூபிளில் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். டூபிளில் பண்ணதை கிளிக் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு இங்கிட்டு கொண்டு போய் வச்சுருங்க. அதாவது இந்த சைடு வச்சுக்கோங்க, நமக்கு தேவையான இந்த சைடு தான். ஸோ கரெக்டாக இந்த சைடு நம்ம செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சென்டரில் ஒரு பிக்சர் இருக்கு பார்த்தீங்களா, அதை இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், ஒரு சர்க்கிள் இமேஜ் சேவ் ஆட் பண்ணுங்கள். ஸோ சர்க்கிள் சேவ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் சைஸ் தக்கன, அதாவது அந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, சென்டராக ஒரு பிளாக் கலர் இமேஜ், அது தக்கன அந்த சைஸ் தக்கன கூட்டிக்கோங்க. கூட்டிகிட்டு இதை எண்டோரை ட்ராக் பண்ணிட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான மூவிலேருந்து இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதை இம்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், இமேஜ் வீடியோ போங்க, விவால் பேக்கிறேன். அதாவது நீங்கள் இந்த சாங்கோட மூவி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மூவியில் வந்து இமேஜ் வந்துருக்கும். அந்த இமேஜை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதை எண்டு வரை ட்ராக் பண்ணிவிடுங்க. ட்ராக் பண்ணிட்டு இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 300 வீடியோ கொஞ்சம் சைஸை குறைச்சிக்கோங்க. எனக்கு ரொம்ப சைஸ் தேவையில்ல, அந்த ஃப்ரேமில் செட் பண்ணுற மாதிரி தான், நான் சைஸை குறைச்சிட்டேன். ஸோ இதேமாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த சர்க்கிளில் மறையிற மாதிரி செட் பண்ணிட்டு சர்க்கிளில் தூக்கி மேலே போட்டுருங்க. மறுபடியும் மேலே போட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்கள். அந்த பேக்ரவுண்ட் அந்த இமேஜையும் அந்த சர்க்கிளையும் கலெக்ட் பண்ணிட்டு மெர்ச்சேக்கிற மாதிரி ஒரு ஐக்கன் மாதிரி இருக்கும் நடுவில், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. மாஸ்கிங் ஆயிரும், 14 உங்களுக்கு ப்ரீல மாற்ற மாதிரி எல்லாம் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதை டெலிட் பண்ணி விட்ருங்க. அதாவது நீங்கள் எது செஞ்சீங்களா, ஒரு சாம்பிள் இமேஜ் ஆட் பண்ணிங்களா, டெலிட் பண்ணி விட்ருவேன். ஸோ எல்லாமே முடிஞ்சு இப்போ நம்ம வந்து வீடியோக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் வீடியோ வந்து RGB ஃபில்டிங்கில் வந்துருக்கும், அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் வீடியோ கிளிக் பண்ணுங்கள், நல்லா பார்க்குறேன். பேக்ரவுண்ட் வீடியோ கிளிக் பண்ணி எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் போய்ட்டுனா அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போங்க. அதில் போய்ட்டுனா சேனல் ரேம்ப் பண்ணிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரியும், இது வந்து பழசு தான், ஆனால் நீட்டாக இருக்குது. ஸோ இது இம்போர்ட் பண்ணிட்டு நானே ரொம்ப வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இதை இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பீன் இருக்கா, RGB என்றவங்க அதில் சைடில் பீன் இருக்கா, பீயில் வந்து ஜியாக மாற்றி விட்ருங்க. ஸோ ஜியாக மாற்றி விட்டு அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப்பான மாஸ்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. மறுபடியும் அந்த RGB பில்டை ஆல் பண்ணுங்கள். சேனல் RGB இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு பியில் இருக்க அந்த ஜியை மறுபடியும் ஜியாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் கலர் லைன் லைட்டு போங்க. அதில் போய்னா சேட்ரஸ் அண்ட் வைப்ரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் செட்டிங்கில் என்ன பண்ணுறதுன்னா, ஸ்டேட்டஸ் வந்து 0ல் இருக்கும், அது வந்து 25 வச்சுக்கோங்க கரெக்டாக, +25 25.0. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தது எப்படி தான் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, குரூப்பன் மாஸ்க் கிளிக் பண்ணிட்டு பார்டர் ஷேடோ போங்க. அதில் போய்ட்டு ஷேடோ ஆன் பண்ணிக்கோங்க. ஷேடோ ஆன் பண்ணிட்டு இது எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா 50 வச்சுக்கோங்க கரெக்டாக. ஷேடோ வச்சா நல்லாயிருக்கும், அதனால ஷேடோ ஆன் பண்ணிட்டு 50 வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து அந்த பேக்ரவுண்ட் வீடியோவில், அதாவது நீங்கள் சைடில் ஆட் பண்ணிக்கலாம், அந்த வீடியோவும் ஷேடோ ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மாதிரி சொல்ல மாட்டேன். ஸோ அதுலேயும் ஆட் பண்ணிட்டு 50 வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் பார்க்க நல்லா இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. ஸோ இதில் ஷேடோ ஆன் பண்ணிட்டு கரெக்டாக 50 மட்டும் வச்சுக்கோங்க, கரெக்டாக வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு, 50 கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 14 உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணிட்டேன். நீங்கள் எப்படியில் பார்த்த மாதிரி இது எல்லாமே கிடச்சிருக்கும், வேறு லெவலில் வந்துச்சு. ஸோ செம்மையாக முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, லிரிக்ஸ் சொல்ல போகிறோம். அதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், AI டெக்ஸ்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு கூகுளில் தேவையில்லைன்னு போய் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிட்டேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையில்லைன்னா. பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையில்லை மட்டும் வச்சுக்கிறேன். மித்ததான் நான் கட் பண்ணி விட்டுறேன், கட் கொடுத்துக்கிறேன். கட் கொடுத்து மேலே அலைனா சும்மா இருக்கா, அதை சென்டராக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ரொபோட்டர் கலர் கிளிக் பண்ணுங்கள், விவால் பண்ணி போங்க. ஸோ இந்த ஃபாண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சு இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபாண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருவோம். உங்களுக்கு எப்படி இம்போர்ட் பண்ண தெரியலனா, நான் வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருப்பேன், Alight மாதம் ஓல்டு வருஷன் நியூ வருஷன், அதில் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் கலரை வந்து மஞ்சள் கலராக மாற்றிக்கிறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மேலே வந்து மஞ்சள் கலர், கீழே வந்து ஒயிட் கலர் இருக்கும். அது நீங்கள் எப்படினாலும் செட் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ், நீங்கள் எப்படினாலும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் சைஸை கூட்டிக்கிறேன். ஸோ நான் சைஸை கூட்டிகிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ டிக் பண்ணி விட்டுதேன். டிக் பண்ணிட்டு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, 300 கொஞ்சம் சைஸை நான் கூட்டிக்கிறேன். கூட்டிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ரொட்டேட் கிளிக் பண்ணி இதில் வந்து 33 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் 33 வச்சுட்டு இப்படி மேலே தூக்கி போட்டுருங்க அந்த. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே நான் தூக்கி போட்டேன், கரெக்டாக இருக்கா, அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் இதில் பாடர் அண்ட் ஷேடோ போங்க, ஷேடோ போய் ஆன் பண்ணிட்டு போங்க. ஷேடோ ஆன் பண்ணிட்டு இது எவ்வளோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 10 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ 10 வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 10 வச்சுட்டு இதை எண்டு வரை ட்ராக் பண்ணிட்டுக்கோங்க அந்த லிரிக்ஸை ஃபஸ்ட்டு. ஸோ எண்டு வரை ட்ராக் பண்ணிட்டு 2 பீட் லேயர் பண்ணிக்கோங்க. அதாவது 2 பீட் லேயர் இன்னொன்று பண்ண போகிறோம், நம்ம 2 லிரிக்ஸ் வந்துருக்கோம் மேலே எங்கேயும். ஸோ அதனால் 2 பீட் லேயர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த இதில் எங்கள் லிரிக்ஸ் எங்கே முடியுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்து ஃபஸ்ட் லிரிக்ஸ் எங்கே முடியுன்னு பாருங்கள்.
ஸோ எனக்கு இந்த இடத்துல முடியுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அந்த லீஸை கிளிக் பண்ணி மின்ன கட் பண்ணிட்டு வரேன். செகண்ட் லீஸ் ரூப் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி மின்ன கட் பண்ணிவிட்டு இங்கே தான் செகண்ட் லீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் போய்க்கிறேன். எடிட் டெக்ஸ்ட் போய்ட்டு அதுக்குள்ள டெலிட் பண்ணி விட்டுருந்தேன். டெலிட் பண்ணி தேவையான லைன் மட்டும் மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் அந்த லைனை மட்டும் வச்சுட்டு மற்ற கட் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஸோ கட் கொடுத்துக்கிறேன். நான் கட் கொடுத்து ஸோ வெயிட் பண்ணுங்கள். இது எனக்கு தேவையில்லை அதெல்லாம். ஸோ நீங்கள் லீஸை மட்டும் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான் விட்டுட்டு நான் 3 கிலோ கீழே கொண்டு வந்துக்கிறேன் இதை. ஸோ வெயிட் பண்ணுங்கள். எனக்கு எடிட் டெஸ்ட்டில் போய்ட்டு எடிட் பண்ணிங்க கொஞ்சம் எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சு. இதுக்கப்புறம் அந்த கலரை வந்து எல்லோ கலரில் ஒயிட் கலரில் மாற்றிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் கலராக மாற்றிக்கோங்க. ஸோ மேலே உள்ளது ஒயிட் எல்லோ, கீழே உள்ளது ஒயிட் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கலர் தான் செட் பண்ணலாம், அது உங்கள் சாய்ஸ். ஸோ இதுவரை நம்ம செட் பண்ணிட்டுமா இதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்து இந்த 2 லீட்ஸ் எங்கே முடியும்னு பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த இடத்துல முடியுது. நான் 2 லீட்ஸை கிளிக் பண்ணி நடுவில் ஸ்பிட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்பிட் பண்ணி நான் செகண்ட் லீட்ஸை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் போய்க்கிறேன். எடிட் டெக்ஸ்ட் பண்ணி இதே மாதிரி 4 செகண்ட் ஃபுல்லாக மேக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு மேக் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. ஸோ வெயிட் பண்ணுங்கள். தேவையான மட்டும் வச்சுட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதே மொத்தத்தில் நீங்கள் ஃபுல்லாக 30 செகண்ட் மேக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி விட்டுருந்தேன். டிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்து 2வது லீஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே முடியுது. நான் கட் பண்ணி முன்ன கட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் போய்க்கிறேன். எடிட் டெக்ஸ்ட் போய்ட்டு இதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் இதை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததை ஸோ இதில் எனக்கு தேவையான மட்டும் வச்சுட்டு மொத்தத்தை கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக 30 செகண்ட் மேக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக மேக் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். 30 செகண்ட் நீங்கள் ஃபுல்லாக மேக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் உங்களுக்கு எப்படி நான் எடிட் பண்ணிருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லீர்ஸ் போட்டிருப்பேன். செகண்ட் லீர்ஸ் எங்கே முடியுது அப்புறம் 2 ஒரே நம்ம கட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அவ்வளோதான். நான் இதுக்கப்புறம் நம்ம எஃபெக்ட் பார்த்துலாம். அதாவது நீங்கள் ஃப்ரீல பார்த்துருப்பீங்களா அந்த லிரிக்ஸ் அனிமேஷன் எஃபெக்ட் அதை பார்த்துலாம். அதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா லிரிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போங்க. டெக்ஸ்ட் வாங்க. டெக்ஸ்ட் வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே தான் கீ நியூஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ நியூஸ் ஒரு ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு கீ நியூஸ்னு, மிடில் போய்ட்டு அங்கே ஒரு கீ நியூஸ்னு. ஸோ மிடில் போய்ட்டு கீ நியூஸ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எந்த கீ நியூஸில் வந்து 100 வச்சுக்கோங்க. கரெக்டாக 100. ஸோ ஸ்டார்டிங் வந்து 0ல் இருக்கட்டும். எண்டை வந்து 100ல் வச்சுக்கோங்க. ஸோ எண்டு வந்து அப்படியே 100ல் இருக்கட்டும். விட்டுருங்க. அடுத்து பேஸ் அப்படியே இருக்கட்டும். அடுத்து காம்பனண்ட் லெட்டர் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். எதுவுமே தேவையில்ல. ஆப்செட் வாங்க. இதில் வந்து நம்ம 3 கீ நியூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ நியூஸ்னு, இந்த 2 கீ நியூஸ் நடுவில் ஒரு கீ நியூஸ்னு, அடுத்து தேர்டில் போய்ட்டு அதாவது அப்புறம் ஒரு கீ நியூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு கீ நியூஸ்னு. அதாவது நம்ம 3 கீ நியூஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதேமாதிரி நீங்கள் 3 கீ நியூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒயில கிளிக் பண்ணிக்கோங்க. ஒயில கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா -349 அதாவது 350 கரெக்டாக 3 கீ நியூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து -350 ஃபஸ்ட்டில் வந்து 0ல் இருக்கட்டும். அது மிடில் கீ நியூஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 101. ஸ்டார்டிங்கில் வந்து 350 -350 மிடில் வந்து 101 வச்சுக்கோங்க. +101. ஸோ வெயிட் பண்ணுங்கள். +100 100 வச்சுக்கோங்க. 100 101 110 என்னால் செட் பண்ணிக்கலாம். ஸோ 100 கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து எண்டு பண்ணிக்கலாம் 0 இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ப்ரீவில் பார்த்து மேலே இருந்து வருதா, அதுக்கப்புறம் கீழே இருந்து வரும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கீழே இன்னும் கொஞ்சம் வேல்யூ சேஞ்ச் பண்ணோம். அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து ஆங்கிள் ஸ்கேல் இதெல்லாம் 0ல் இருக்கட்டும். ஆல் பார்க் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் மைனஸ் கொண்டு போயிருங்க. -1000 கொண்டு போயிருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே வாங்க. ஈஸின்னு வந்து +100, ஈஸ்ட் வந்து -100 விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. சேப் இருக்கும். இது ஸ்கொயரில் இருக்கட்டும். இதுக்கப்புறம் கீழே எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே வருது. அது கீழே இருந்து மேலே போகும். ஸோ நீங்கள் ஃப்ரீயில் பார்த்த எஃபெக்ட் கண்டிப்பாக செம்மையாக கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி 3 கிளிக் பண்ணி காப்பி வெயிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் போய் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அது 100% மேக் பண்ணிருப்பீங்களா, அதில் எல்லாத்துலேயும் போய் எல்லா லேயர்ஸ்லையும் பேஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தது எல்லாமே கரெக்டாக வந்துருக்கும். நீங்கள் ஃப்ரீயில் பார்த்தது வேறு லெவலில் கிடச்சிக்கும். அதே கொஞ்சம் வீடியோ பார்க்கணும் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரெண்டிங்காகவும் இருக்குது. வேறு லெவலில் கிடச்சிருக்கு. இதேமாதிரி நீங்கள் நம்ம செகண்ட் ஸ்டாட்டஸ் கூட எடிட் பண்ணி போகலாம். செம்மையாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் உங்கள் வாட்டர் மார்க் எங்கே மூணு போனால் இம்போர்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருங்க. வேலை முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி விட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேனலை. ஸோ வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ பண்ணும்போது மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லைக் தட்டி விடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய், ஹேவ் எ நைஸ் டே.